பாட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் சிதறாமல் இருக்கிறதுக்கும், நம்ம செய்கிற வேலையில் கவனமாக இருக்கிறதுக்கும், இப்போ ஒரு ஃபீலை கடத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும், ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு நினச்சாலும், ஒரு கால்குலேஷனை சொல்கிறதுக்கும், எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கும், ஒருத்தரை பாராட்டவும் புகழ்ந்து பேசவும் இகழ்ந்து பேசவும், ஒருத்தர் பிறந்தாலும் ஒருத்தர் இறந்தாலோ ஒருத்தர் தூங்குறனாலோ எல்லாத்துக்கும் பாட்டு. இந்த பாட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை, அது நம்மளோட லைஃப்பில் இப்போ இந்த நொடியில் நான் அனுபவித்து வாழ்கிறேன் அப்படின்னு நம்மள அந்த மொமெண்ட்டில் இருக்க வைக்கும். அதுதான் அந்த பாட்டோட தனி சிறப்பு. அந்த பாட்டு நாட்டுப்புறத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வீட்டு வழக்கமாக இருக்கலாம், கும்மி அடிக்கிறதா இருக்கலாம், ஒரு கல்யாணத்துக்காக இருக்கலாம், ஒரு கருமாதிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோவிலில் மனமுருகி பாடுற பாட்டாக இருக்கலாம், ஒரு பக்தியை கடத்துறதுக்காக இருக்கலாம், யார் யாரை கும்பிட்றோன்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம், அது திருப்புகழாக இருக்கலாம், திருமந்திரமாக இருக்கலாம், வேதமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அந்த மனசில் இருக்கிற நிலையை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காகவும், அந்த நொடியில் வாடுறதுக்கும், மனசு ஒருநிலைப்படுத்தி இருக்கவும், ஒரு விஷயத்தை முழுசாக செய்யவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அதாவது படிக்கும்போது வாய் விட்டு படி அப்படின்பா. ஏன்னா கண், வாய், மனசு எல்லாமே ஒருநிலைப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாதான் படித்து அதை சொல்லி மனசில் பதியும். அப்போது அந்த விஷயத்தை தெளிவாக படிக்கணும்னா வாய் விட்டு படிக்கணும். அதே மாதிரி தான் அந்த பாட்டும். அந்த பாட்டை நம்ம பாடும்போது நம்ம கவனம் சிதறவே சிதறாது. நம்ம ஒரு வார்த்தையை போட்டு அப்படின்னா கூட நம்ம சிந்திக்க ஆரம்பித்தா கூட வார்த்தை வாயில் வராது, அதை மிட்டு கரெக்டாக பாட முடியாது. ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா கூட பாட்டு ரொம்ப அவசியம். என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான், ஒரு ஜிம்முக்கு போகிறேன்னா, இல்லை ஜிம்லேருந்து வெளில வரேன்னா, அதுக்கு அந்த டோனுக்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு போடு, ஒரு பெப்பப் மியூசிக் மாதிரி போட்டு ஜிம்முக்கு அப்போ ஒன்று வந்து உத்வேகமாக கொடுக்கும், அந்த பாட்டை கேட்டுகிட்டே செய் அப்படிமா. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டால் என் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ நான் ஜிம்மில் செஞ்சுட்டு இருக்கும்போது என் கவலை எல்லாமே மறந்துடும், அப்போது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டை போட்டு விட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் செய்வேன். எனக்கு செய்கிறதே தெரியாது, ஏன்னா என்னால் ஃபுல்லஸ்ட்டாக அந்த எக்ஸசைஸ் செய்ய முடியும், எந்த ஒரு கவலையும் இருக்காது. வாக்கிங் போகும்போதோ இல்லை ஓடும்போதோ அதை நான் கேட்டுகிட்டே செய்வேன் அப்படிமா. ஸோ நம்மளோட வேலையை செய்ய வைக்கிறதுக்கு அந்த பாட்டு ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லஸ்ட்டாகவும் செய்ய வைக்குது. நான் இளையராஜா பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு சில நேரத்தில் இன்னொன்று தோணும், என்னென்னா அந்த ஃபீலை கடத்துறது. ஒரு சோகமான பாட்டை அவர் வாசிச்சிருப்பாரு, அது ஒரு மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக் கேட்டவனே இது சோகமான பாட்டை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டுருவேன். சின்ன வயசு இருக்கும்போது அதெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு டிவியை மாற்றிடுவேன், இல்லை ஸ்ட்ரீட்டில் போட்டால் கூட அதை கேட்காம கிட்டு நான் வந்து போயிடுவேன், இல்லை நான் கிட்டே எப்போ கேசட்டோ இல்லை ரேடியோலையோ போட்டாலும் அதை அடுத்ததை மாற்றிடுவேன். ஏன்னா அந்த ஃபீலு எனக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து என் மனசை பாதிக்கும். அந்த ஒரு மியூசிக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் டக்குன்னு எனக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு சோகமான பாட்டு என் ரசாவில் மனசை வாசிச்சிருக்காரு அப்படின்னா அந்த மியூசிக்கை கேட்கும்போதே எனக்கு வந்து ஐயோப்பா ஏதோ ஒரு வலியை ஏதோ சொல்கிறாருப்பா, ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்கிறாருப்பா அப்படின்னு எனக்கு தோணும். அந்த பாட்டு லைன் அந்த லிரிக் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். அந்த 10 செகண்டில் அவர் போட்டிருப்பாரு. அந்த 10 செகண்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேட்கும்போதே ஐயோ அப்போ என்னவோ மனசு பண்ணுதே, எவ்வளோ கவலையாக இருக்கே அப்படின்னு தோணும் நமக்கு. அதெல்லாம் அசாத்தியமான விஷயம் இந்த பாட்டு கொடுக்கறதெல்லாம். அந்த மாதிரி பாட்டு நம்மளை என்னமோ பண்ணும், நம்மளை ஏதோ பண்ண வைக்கும். பாட்டோட திறமைன்னு சொல்லலாம். அதை அனுபவிச்சு பாருங்க.